நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே முன்னாள் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எனக்கு சின்னமும் கிடையாது, கட்சியும் கிடையாது, லெட்டர்பேடும் கிடையாது, வேட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதற்கான காரணம் என்ன? அதிமுக தொண்டர்களோ, பொதுமக்களோ, சமூக ஆர்வலர்களோ அல்லது பத்திரிகையாளர்களோ, அரசியல் விமர்சகர்களோ யாராவது பொறுப்பேற்க முடியுமா? அதற்கு யாராவது இதற்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ஆறுதலாவது சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் என்னவெனில் அவரே தான் முழு முதல் காரணம். நம்ம ஆரம்பத்தில் 2020க்கு பிறகு நம்ம லகரம் பத்திரிகையில் நானே அந்த பத்திரிகையோட ஆசிரியருங்கிற முறையில் செய்தி வெளியிட்டேன். எடப்பாடி பழனிசாமிக்கு சிம்மாசனம், ஓ பன்னீர்செல்வம் வனவாசம் என்ற செய்தியை வெளியிட்டிருந்தோம். காரணம் என்னென்னா, ஆட்சி அதிகாரத்திலே பத்திரிகை, அதாவது பதவியிலே துணை முதல்வர், அமைச்சர் பதவி இந்த இருந்த காலகட்டத்தில் மாவட்டத்துக்கு ஒரு 50 பேர்த்த, ஒரு டெண்டர்காரனையே 10 பேர்த்த வளர்ச்சி விட்டுருக்கணும். தார் சாலை, சிமெண்ட் சாலை, அது பொதுப்பணித்துறை, எத்தனையோ கட்டுமான பணிகள் இருக்குது. மாவட்டத்துக்கு ஒரு 20 பேர்த்த வளர்த்து விட்டுருந்தாலும் அவன் கை காசு போட்டுக்கிட்டு வந்து நிற்பான்ல. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அளவுக்கு ஆட்கள் நிற்கிறாங்கன்னா சம்பாதிச்சதில் செஞ்சார். கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் ஈடுபட்டார். அதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணுறாரு. ஆக பணத்தில் நீங்கள் அரசியலில் சம்பாதித்த பணத்தை அரசியலில் மீண்டும் அரசியலுக்கு வரணும்னா செலவு பண்ணணும். செலவு பண்ணாமல் நான் இறுக்கி பிடிச்சிக்குவேன், ஆனால் மறுபடியும் எனக்கு பதவி வேணும், குச்சியும் வேணும், ஆட்சியும் வேணும்னா அது எந்த வகையிலும் நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு வராது. இன்றைய காலகட்டத்தில் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்தீர்கள், செய்யவில்லை என்பதெல்லாம் வேறு விஷயம். டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், 3 பேரும் சமமாகத்தான் துரோகம் செய்தீர்கள். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி துணையாக இருந்ததெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு சின்னமும் கிடையாது, கட்சியும் கிடையாது, கொடியும் கிடையாது, லெட்டர்பேடும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலத்திற்கு முன்பாக ஒரு கட்சியை, அம்மா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கி இருக்கலாமே. தன்னிடத்தில் 4ல் 1 பங்கு செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர், மாவட்ட செயலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே 4ல் 1 பங்கு நீங்கள் இல்லாத பொழுது சின்னத்தை கைப்பற்றுவோம், அதிமுகவில் தான் நிற்பேன், புகழேந்து போன்ற அரசியலில் புரோக்கர்களெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்தால் என்ன ஆகும்? வைத்திலிங்க ஏதாவது இனிமேல் பேசுவாரா? அவர் இனிமேல் போகும் இடம் பாஜகவா திமுகவான்னு தெரியாது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிகிட்டே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் தோற்று போனதற்கு, அரசியலில் இருக்கும் இடம் தெரியாமல் போனதற்கான காரணம், முழு முதற் காரணம் அவரே தான். அவரை நம்ம இந்த நேரத்தில் மன சஞ்சலம் அடைந்து மன உளைச்சலில் இருப்பார், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தான் சம்பாரிச்சதில் 10 பேர்த்துக்கு குடிச்சு வச்சிருந்து 4 பேருக்கு செஞ்சு வச்சுருந்தா அவன் நாளைக்கு விசுவாசமாக இருப்பான். எல்லா துரோகங்களையும் அரசியலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி மோசம் போனீர்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியை நம்பி அரசியலில் போகிறவங்க அரசியல் அனாதை தான். ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துடணும். ஒரு மாநிலத்துக்குள்ளே அந்த கட்சி வருதுன்னா அந்த கட்சி முதல்ல முதுகில் ஏறி உட்காந்து முதுகெலும்பில் செல்லரிக்கிற மாதிரி அரித்து முதுகெலும்பு செயல்பட விடாத நிலைமையில் போயிட்டு அதுக்கப்புறம் நெஞ்சில் ஏறி நங்குன்னு குத்துவாங்க. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பழக்கம். இவ்வளோ விஞ்ஞானம் பேசுகிற பாரதிய ஜனதா கட்சி இங்கே தமிழ்நாட்டிலே பார்த்திய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பச்சை தமிழர்களுக்கு, மண்ணின் மைந்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? அண்ணாமலை ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமிர் பிரசாத் ரெட்டி, அவர் தான் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறவர். அதுக்கடுத்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா, திருச்சியில் பார்த்திங்கன்னா புறநகர் வடக்கு மாவட்ட செயலராக அஞ்சானஞ்சன்கிற ஒரு ரெட்டியாருக்கு கொடுத்துருக்காங்க பொறுப்பு. ஏன் இந்த பகுதியில் முத்திரையர் இல்லையா, கல்லர் இல்லையா, தேவேந்திரர் இல்லையா, உடையார் இல்லையா? அப்போ வருகிற கட்சியெல்லாம் தமிழனை இழிச்சவாயனாக நினைத்து கொண்டு இருக்கிறது. அப்போ பாரதிய ஜனதா கட்சியை நம்பி மோசம் போகிற இந்த ஓ பன்னீர்செல்வம் இனியும் பாரதிய ஜனதா கட்சியை நம்பாமல் தனி ஒரு கட்சி தொடங்கணும், இல்லைன்னா பேசாமல் தேனியில் போய் உட்காந்துக்கிட்டு அவர் வீட்டில் ஓய்வு எடுத்துக்கணும். நடக்கவும் முடியலை. வயோதிக காலத்தில் இனிமேல் நீங்கள்லாம் இப்போ ராமசாமி நாயக்கரை நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் மூத்திரச்சட்டை ஏந்தி கொண்டு அவர் கடைசி வரலையும் பேசினார். நல்லது பேசினார், கெட்டது பேசினார், சாதியை ஒழிக்கலை, ஆரிய பாப்பானுக்கு கூட்டாக இருந்தார், 72 வயசில் கல்யாணம் பண்ணார், அதெல்லாம் வேறு விஷயம். அரசியலில் எவன் யோக்கியமாக இருக்கான்னு சொல்லுங்கள். அரசியலில் யாராவது ஒருத்தனை தொட்டு ஒரு யோக்கியம் இருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பிறகு, கக்கனுக்கு பிறகு, காமராஜருக்கு பிறகு ஒரு யோக்கியமான ஆட்கள் யாராவது இருக்காங்களா? காமராஜரும் துரோகம் செய்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் காமராஜரை வளர்த்து விட்டது. இமானுவேல் படுகொலையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சம்பந்தப்படுத்தி கீழத்தூவல் படுகொலையை சேர்ந்தது இந்த காமராஜர்.
ஆகையினால அரசியலில் யாரும் யோக்கியமாக இருக்க முடியாது. பணம் சம்பாரிச்சா 10 பேருக்கு செஞ்சு வச்சு கொடுத்து வச்சுருந்தா இன்றைக்கி உங்களுக்கு 10 பேர் நிற்பான், குரல் கொடுப்பான், பேசுவான். பிச்சைக்காரனுக்கு பிச்சையிட்டாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கின்ற உலகம் என்று சொல்லப்படுகிறதே. இதனையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் 1 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கிட்ட சமாளிக்க முடியாமல் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை ஒரு பங்கு கூட நீங்கள் உங்கள் பக்கத்தில் இழுத்து வச்சுக்க தெரியாமல் சின்னவரம்னா என்ன சின்னவரம்? உங்களுக்கு ஒரு சின்னமும் வராது. கட்சி நடத்திட்டு இருக்கிற சீமானுக்கு சின்னம் போச்சு கவனம் இல்லாமல் இருந்ததுனால. அதனால் பன்னீர்செல்வத்தை நம்பி இனி அரசியலில் யாரும் 10 ரூபா யாரும் செலவு பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் அரசியலில் அப்படியே கிருன்னு இனிமேல் வளர்ந்துருவாரா? கிடையாது. அப்படி ஒன்றும் அவர் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் முதலமைச்சர் ஆனால் அதை செய்வேன், இதை செய்வேன், பிடுங்கிடுவேன், குத்திடுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கு ஆளுமையான தலைவர்கள் இங்கு தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. இங்கு தமிழராக யார் இருப்பினும் அவர்களை சாதியாகத்தான் பார்ப்பார்கள். அப்படி சமத்துவ நிலைமையில் நீங்கள் பண்ணணும்னா அம்மையார் சசிகலா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அரசியலில் இணைத்து கொண்டு அவரிடத்தில் கட்சியை கொடுத்துட்டு நீங்கள் துணை முதல்வர் அப்படின்னு ஏதாவது ஒரு லைனில் நீங்கள் போனால் தான் அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 30 ஆண்டு காலத்திற்கு கட்டி காத்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 15க்கும் மேற்பட்ட தெலுங்கர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்கள், பச்சை தமிழர்கள் அமைச்சராக இருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன? ஆரிய பாப்பாத்தி ஜெயலலிதா அவர்களிடம் இந்த சூத்திரதாரி என்று இங்கே ஆரிய பாப்பார்கள் பிரிவினவாதம் பேசினாலும் கூட இந்த முக்குளத்தூர் இனத்தை சார்ந்த தமிழ் மண்ணின் பச்சை தமிழச்சி என்கிற முறையிலே அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்.என். நடராஜன் அவர்கள் இணைந்து இந்த கட்சியை வழிநடத்தினார்கள். ஜெயலலிதா அரசியலே வேண்டாம் என்று ஓடிவிட்ட நிலையிலும் அழைத்து கொண்டு வந்து அரசியல் செய்தார்கள். அப்படி அரசியல் செய்ததின் நன்மையாகத்தான் 20க்கும் மேற்பட்ட தமிழர்கள், பச்சை தமிழர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகாரம் படைத்த பதவியில் இருந்தார்கள். திருச்சி மாவட்டத்தில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய சிவபதிக்கு 4 துறையிலே அமைச்சர் பதவி கொடுத்தார்கள். ஆனால் அந்த அமைச்சர் பதவியை அவர் தக்க வைத்து அரசியல் ஆளுமையாக இருந்திருந்தால் இன்றைக்கு முத்திரைய சமுதாயமே அவர் பின்னாடி நின்றிருக்கும் பெரிய ஆளுமை உள்ளவராக இருந்திருப்பார். சொந்த சமுதாயத்தை, சொந்த மக்களை அந்தரத்தில் விட்டார் சிவபதி. அதுபோல தான் பன்னீர்செல்வம் சொந்த மக்களை, முக்குளத்தூர் மக்களுக்கென்று எந்த விதமான நன்மையும் செய்யாமல் அந்தரத்தில் விட்டார். நம்ம உதாரணத்துக்கு தான் நம்ம ஸ்ரீதரவாண்டியாரை சொல்கிறோம். ஒரு அன்னதானம் போடுறாரு, 10 பேருக்கு உதவி பண்ணுறாரு. குரு பூஜைக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறாரு. அவர் செய்யாத உதவிகளே கிடையாது. ஆனால் அவர் போன்ற நல்லவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்க்காமல் மக்கள் பரிதவித்து வருகிறார்கள். இனி வரும் காலகட்டங்களில் ஸ்ரீதரவாண்டியார் போன்ற நல்லவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்க வேண்டும். அது ஸ்ரீதரவாண்டியாக இருக்கட்டும், ஜான் பண்டியாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், சட்டசபைக்குள்ளே போகணும். அது முத்திரையராக இருக்கட்டும், கல்லராக இருக்கட்டும், உடையாராக இருக்கட்டும், கோணாராக இருக்கட்டும், வெள்ளாராக இருக்கட்டும், உடையாராக இருக்கட்டும், அந்தந்த கட்சி சாதி கட்சியே நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களும் சட்டமன்றத்துக்குள்ளே போனால் தான் அந்த சாதியினருக்கு விடிவு காலம் பிறக்கும். ஆகையினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் எடப்பாடி பழனிசாமி இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபரால் ஒருபோதும் அது சாத்தியமில்லை. காரணம் என்றால் எடப்பாடி பழனிசாமி இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருந்தாலும் கூட 3 மாவட்டத்திற்கு ஒரு பொதுச் செயலாளர், 3 மாவட்டத்திற்கு ஒரு குறுநில மன்னர்கள் என்று இருக்கிறார்கள். அது சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், வேலுமணி, தங்கமணி, செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, உதயகுமார், விஜயபாஸ்கர் என்று இப்படி ஒரு குறுநில மன்னர்களாக எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் விஜயபாஸ்கர்னு தனிப்பட்ட திறமை இருக்குது. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு தனிப்பட்ட திறமை இருந்தாலும் கூட இங்கே எல்லாருமே குறுநில மன்னர்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குற பொழுது 50 பேர் நீ நான் முந்தி அடிச்சுட்டு போய் முன்னாடி நிற்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது யாராவது பக்கத்தில் இருப்பாங்களா? சும்மா ஒரு இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்கன்னா ஒரு 4 பேர் நிற்பாங்க. ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை வழிநடத்த தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி வழிநடத்தி கொண்டிருந்தாலும் கூட இந்த கட்சிக்கு என்று எப்போதுமே அழிவு கிடையாது. 2026 ஆட்சி அமைப்பதற்கான வழிவகைகள் உண்டு. ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அது சாத்தியமில்லை. நிச்சயமாக ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த கட்சியை நிச்சயமாக வழிநடத்தக்கூடிய ஒரு பக்குவம். அது எந்த சூழ்நிலையும் இந்த கட்சியை அழிவு நிலைக்கு விட மாட்டார். உள்ளே எப்போ வர்றாரு கட்சிக்குள்ளே, எப்போ வரல அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உயிருக்கு மேலாக நேசிக்கிறார். தான் காலில் விழுந்து பதவி வாங்கின எடப்பாடி பழனிசாமின்னு 4 மேடையிலேயோ அல்லது ஊடகங்களிலேயோ பேட்டி கொடுக்க தெரியாது அவருக்கு. ஆனால் இந்த பன்னீர்செல்வம் வன்மமாக இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் 4ல் 1 பங்கு, மாவட்ட செயலாளர் 4ல் 1 பங்கு, நிர்வாகிகளில் 4ல் 1 பங்கு எதுவுமே இல்லாத நிலையில் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி மோசம் போய்விட்டார் என்பதுதான்
பரவலாக தமிழக மக்களிடத்தில் பேசக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இனிவரும் காலகட்டங்களில் அரசியல்வாதிகள் நீங்கள் 10 ரூபா மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் சம்பாரித்து வச்சுக்கிட்டு மீண்டும் அரசியலுக்கு வராமல் இருந்தால் யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆனால் மீண்டும் அரசியலுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க 4 பேர்த்த வளர்த்து விடுங்க, 4 பேர்த்துக்கு செய்யுங்க. அந்த வேலைகளை திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் இன்னைக்கு செய்யலை, கையை விட்டு காசு எடுத்து செலவு பண்ணலை. அருண், மதிவாணன் அவர்கள் தான் பெரிய கோடீஸ்வரர்களாக ஆகி வருகிறார்கள். ஆக நாளைக்கு மகேஷ் அவர்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா பத்திரிகையாளர்களே நாளைக்கு பெரிய அளவுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தமிழ்நாடு முழுவதுமாக 1000 பத்திரிகையாளர்கள், சொந்த மாவட்டத்தில் ஊடகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நான்லாம் நடுநிலையான கருத்துக்களை எவருக்கும் பயப்படாமல் அச்சமின்றி செய்திகளை வெளியிட நம்ம தயாராக இருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இனி வரும் காலகட்டங்களில் வலிமையோடு இருக்கணும். வலிமையோடு இருக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா அவர்களை எப்போ போய் சந்திக்கிறார், எப்போ பார்க்குறாரு, பேச்சுவார்த்தையும் ஓடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து மற்ற அரசியல்வாதிகள் கையில் சூடு போட்டுக்கணும். ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் தான் அதிகாரத்தில் இருந்தபோது 10 பேர்த்துக்கு யாரும் செஞ்சு கொடுக்கல. திருச்சியில் தில்லைநகர் வீட்டு வசதி வாரியத்தில் 300 கோடி ரூபா ஊழல் முறைகேடு நடந்துச்சு. அப்படி ஊழல்களை தான் அவர் செய்ய வச்சாரே தவிர யாரையும் 10 பேர்த்த வளர்த்து விடலை. எந்த டெண்டர்காரன், எந்த பத்திரிகைக்காரன், இந்த என் கட்சிக்கு என்னோட சேர்ந்து என்னுடைய வளர்ச்சிக்கு நீ உழைச்சவன்னு சொல்லி 4 பேர்த்த யாராவது வளர்த்து விட்டுருக்காருன்னா கிடையாது. ஆக அரசியலில் சம்பாதிக்கிற காலகட்டத்தில் அடுத்தடுத்து அரசியலுக்கு வரணும்னா 10 பேருக்கு செய்யணும். ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து மற்றவங்களாம் அரசியல்வாதிகள் கொஞ்சம் மனமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஓ பன்னீர்செல்வத்தின் மீது எந்த மக்களும் எந்த கட்சிக்காரர்களும் அனுதாபப்படவே மாட்டார்கள். இன்னும் அனுதாபப்பட்டு இனிமேல் பலனில்லை. ஆகையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனிமே மேயர் சசிகலா அவர்களை அவங்கள கையில் எடுத்துக்கிட்டு அவங்க தலைமையில் கட்சி பயணித்தால் நன்றாக இருக்கும். ஆனால் அது எம்பி எலெக்ஷனுக்குள்ளே நடக்குதா, எம்பி தேர்தல் முடிஞ்சு நடக்குதா? எம்பி தேர்தலுக்குள்ளே நடந்தால் கண்டிப்பாக ஒரு 10 சீட்டுக்கு மேலே அதிமுக அப்படி பேருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தடுத்த செய்திகளை காண காத்திருங்கள். நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி வழக்கம் போல் ஆதரவோடுங்கள். உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் என்னை இன்னும் நமது லகரம் சேனலை மேம்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.